அவருக்கு பலி செலுத்தி வார்த்தைக்காக காத்திருக்கிற வார்த்தையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நல்ல பெருகத்தை கிடைக்கும். பெருகட்டும், நல்ல பெருகட்டும். ஆறு நேரத்துக்கு கேட்குது. ஆமென். அல்லேலூயா. அவசரம் உண்மையே என் கண்ணை வைப்பேன். யார் மேல? யார் மேல? அப்ப யார் உன்னை பாக்குறாரு? யார் உன்னை பாக்குறாரு? அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, இவங்க கேட்கல, அவங்க கேட்கல, அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. உன்னை ஒருவர் பார்க்கிறார், உன்னை ஒருவர் விசாரிக்கிறார், உன்னை ஒருவர் நடத்துவார், உன்னை ஒருவர் பேசிப்பார். நீ பயப்பட. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி ஆராதனை, இந்த மாதத்தின் கடைசி ஆராதனை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா செவ்வாய்க்கு இருக்குது. ஒரு வாரமா செவ்வாய்க்கு தடைப்படாது. ஜெபத்துல கலந்து கொள். புதன்கிழமை காலையில 5 மணிக்கு என்ன நடக்குது? வாக்குத்தத்த ஆராதனை. புதன்கிழமை காலையில நல்ல கவனி, அப்புறம் நீ போயிடுவ. புதன்கிழமை காலையில 5 மணிக்கு முதல் தேதி வாக்குத்தத்த ஆராதனை. வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு என்னது? குட் ஃப்ரைடே ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை காலையில எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு புனித வெள்ளி, அதாவது குட் ஃப்ரைடே அந்த ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை காலையில் 8 மணிக்கு. 8 மணிக்கு முடிஞ்சு நாம எல்லாம் அழகா சாப்பிட்டு சில பேருக்கு என்ன கொடுக்க போறோம்? யாரு ஞானஸ்தானம் கொடுக்க போற? கை வைத்து பார்ப்போம். இது கட்டாயம் கிடையாது. ஞானஸ்தானம் கட்டாயம் கிடையாது, வற்புறுத்தலும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது எப்படி? விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாய் உற்சாகமாய். எப்படி வரணும்? ஆமா, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் விசுவாசமாய் ஞானஸ்தானத்தை எடுக்கணும். அல்லேலூயா. கடமைக்கான எடுத்துடக்கூடாது. என்னத்துக்கு எடுத்துக்கூடாது? கடமைக்கான எடுத்துடக்கூடாது. ஆகவே ஞானஸ்தானத்துக்காக நாம் ஜெபிப்போம். எடுக்க வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பார். நல்லா மறந்துடாத. ஆராதனை ஒழுங்கு உனக்கு சொல்லிட்டேன். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி 31ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணிக்கு ஜெபம் இங்க இருக்குது. 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது. வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணிக்கு சாயந்தரம் கிடையாது, அபிஷேக ஆராதனை கிடையாது. வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணிக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை. அல்லேலூயா. ஆமா, இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுல பங்கு பெறுங்கள். யாரும் எனக்கு லீவு தரலாம் சொல்லக்கூடாது. குட் ஃப்ரைடேக்கு கண்டிப்பா லீவு தருவாங்க. ஆமென். ஆமா, நீ தான் ஓடணும். அவன் கொடுத்துருவான். லீவு கொடுக்கற வேணா பண்ணிடுவான், கொடுத்துருவான். நீ தான் ஓடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை இந்த கடைசி ஆராதனையிலே நாம் கொண்டு வருவோம். எடுத்து வாசி. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கையை தட்டி கத்த நல்ல. யாரெல்லாம் நம்பினார்களோ, யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் கையை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்புகிறவர்கள் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. உனக்கு திரும்ப சொல்ற, எதை நீ விதைக்கிறாயோ அது என்ன பண்ணுவ? அதுதான் அறுக்க முடியும். வசனத்தை விதைத்தால் சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை, பாதுகாப்பை, சுகபலத்தை நீ அறுவடை செய்யலாம். ஆமென். உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். வார்த்தை எங்கேயோ, நல்ல கவனி, வார்த்தை எங்கேயோ அங்க என்ன இருக்குது? விடுதலை. ஆமென். ஆமென். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே நடக்கும். ஆமென். ஆமென் என்னது? அல்லேலூயானா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அல்லேலூயான்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகிமை, ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்றி.
அல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸ்தோத்திரம் என்னது? பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா என்னது? நன்றி. ஸ்தோத்திரம் அப்படின்னா நன்றி. அல்லேலூயா அப்படின்னா தேவனுக்கே மகிமை. ஆமென். அப்படியே நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நீ வசனத்தை விதைத்தால் அத கத்த சொன்னாரு. உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் செய்திக்கு போறேன். உபாகமம் இல்ல, நீங்க வருவோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். உனக்கு ஒரு வசனத்தை சொல்லிடுறேன் பாரு. சொன்னீங்கன்னா உனக்கு ஒரு புரிஞ்சிடும். உனக்கு அப்பதான் நீ வாக்கு தத்தத்தை நீ பயன்படுத்த ஆரம்பிப்ப. 8 வாசி. அதுல ஒரு வசனம் இருக்குது. 11, 10, 11, 12 படி பார்ப்போம். ஏனெனில் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார் என்றும், ஏனெனில் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு எழுதியிருக்கிறது என்று சொன்னான். யார் சொன்னது? யார் சொன்னது? யாரு யார்கிட்ட சொல்றது? பிசாசு யார்கிட்ட சொல்றான்? நல்லா கவனி. பிசாசு யார்கிட்ட சொல்றான்? தேவன் கிட்ட, இயேசு கிறிஸ்து சொல்றான். என்ன சொல்றான்? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்குது. எங்க எழுதிக்குது? சங்கீதம் 91. அல்லேலூயா. சங்கீதம் 91, உபாகமம் 6, 7, 8 இங்கதான் எழுதிக்குது. நீ போய் படிச்சு பாரு. இப்ப படிக்காத, இப்ப போட்டுக்கூடாது. நான் உனக்கு சொல்லிட்டேன். இந்த பிரமாணம் எல்லாம் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல வருகிற சத்தியெல்லாம் உபாகமம் 6, 7, 8 கத்த வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனி கொஞ்ச நேரம். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை? இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. யார் சொல்றது? நல்லா கவனிக்கணும். பின்னாடி இது யாருடைய வார்த்தை? இந்த வார்த்தையை எழுதினவர்கிட்ட யார் சொல்றா? பிசாசு சொல்றான். என்னன்னு இப்படி எழுதியிருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இயேசு பிசாசுகிட்ட சொல்றாரு, எழுதி இருக்கிறது. திரும்ப அவன் என்ன பண்ணா? நீ தான் சொல்லுவ, எனக்கு தெரியும், இப்படி எழுதி இருக்குதுன்னு யார் சொல்றா? பிசாசு சொல்றான். அதுக்கு இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை சோதித்து பார்க்காத, பரிசு பாராத, டெஸ்ட் பண்ணாதவர சோதித்து பார்க்காத என்று சொல்லி இருக்குது. கை தெரிவிக்கிற பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன புரியுது என்று சொல்லு பார்ப்போம். கை தட்ட. இப்ப நீ கை தட்ட. என்ன புரியுது சொல்லு. இப்ப நம்ம கை தட்டோம். சொன்னவனே நான் பட்ட கை தட்டோம். ஆமாவா இல்லையா? என்ன புரியுது உனக்கு? புரிஞ்சதானே கை தட்டதுக்கு அர்த்தம் வரும். எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப ஒரு மாசம் பம்பரமாய் சுத்துவாங்க. எல்லாருக்கும் பார்த்த உடனே என்ன பண்ண போறோம்? நம்ம கை தட்டுமா? கை தட்ட மாட்டோம். ஆய் வட்டாரு. என்ன வட்டாரு? வட்டாரு. போட்டுருங்க. என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் இப்ப சொல்ல போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் அமைதியா இருக்க, தேசத்தில் கலவரங்கள், மத கலவரங்கள், ஜாதி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க, கிறிஸ்துவம் ஊழியர்கள், சபை விசுவாசிகள் பாதுகாக்கப்பட ஆவியார் உனக்கு என்ன சொல்றாரோ, எந்த ஆட்சி இருந்தா நல்லா இருக்குமோ, எந்த மனுஷன் ஆட்சியில் இருந்தா நல்லா இருக்குமோ அந்த மனுஷன் என்ன பண்ண போட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் என்ன பண்றீங்க? ஓட்டு போட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாநிலமா இருந்தாலும் சரி, அது மத்தியில இருந்தாலும் சரி, எந்த மத கலர்வம், ஜாதி பிரச்சனையும், சபை அடிக்காத, ஒடிக்காத, கிறிஸ்துவனை துன்புறுத்தாத, சபை விசுவாசத்துக்கு விரோதமாக எழுப்பாம எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து சரியான ஆட்சி நடத்துகிறானோ அந்த மனுஷனுக்கு என்ன பண்ற? அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கோ.
ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு, நல்லா புரிஞ்சு அழகா ஓட்டு போட்டு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? ஆமென். ஆமா, நான் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் அவருக்கு போட்டேன் பிடிச்சவரால ஒரு புரிதலும் கிடையாது. புருஷனை கூட ரொம்ப பிடிக்குது. இதை புரிதல் இருக்குதா? என்ன இருக்குதாமா? ஆமென். பொண்டாட்டி கூட ரொம்ப பிடிக்குது. என்ன புரிதல் இருக்குது? ஒண்ணு இல்லை. என்ன சோறாக்கி போடுறாங்க, துணி வச்சு போடுறாங்க. அதான். ஆமென். ஆமா, அவள்தான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க. தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறாரு. என்ன பண்ண போறாரு? உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறாரு. எதை பேசிட்டு எங்க வந்த? ஏன் இந்த வார்த்தையை இயேசு சொன்னாரு? தெரியாம சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அந்த வார்த்தை புரியுதா இல்லையா? இயேசு 2 இடத்துல சொன்னாரு, எழுதி இருக்குது, எழுதி இருக்கிறது. பிசாசு அவருக்கு திரும்ப சொல்றா, இப்படியே எழுதி இருக்குதுன்னு யாருக்கு சொன்னாமா? எழுதிக்க சொன்னா. இயேசு அதை மாத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு அதை என்ன பண்றாரு? ஓ, சத்தியம் பிசாசுக்கு தெரியுது, எழுதி இருக்குது, அவனுக்கு என்ன பண்ணுது? ஆனா பிசாசுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, அதை இயேசு அங்க செஞ்சாரு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. இயேசு என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாங்க என்று சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தை அப்படியே நீ பார்த்தா அதுல கிரியை நடக்காது. ஆமென். எழுதிருக்க இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிச்சுட்டு போயிட்டா கிரியை நடக்காது. நானும் விசுவாசி, நானும் பக்திக்குரியவன், நானும் பெரியவன், நான் தான் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்களாம் நான் ஊழியர் மீட்டிங்ல கூட்டு போயிருக்கிறேன். எங்க கூட்டு போயிருக்கிறேன்? சில ஊழியர் மீட்டிங்ல கூட்டு போயிருக்கிறேன். வந்து ஊழியர்கள்லாம் பாரு, எப்படி பிரசங்கம் பண்றான், எப்படி ஜெபம் பண்றான், அப்படித்தான் பேசணும். இதை கூட்டு போறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு கூட என்ன பண்ண தெரியல, ஜெபம் பண்ண தெரியல, என்ன பண்ண தெரியல. ஆனா பேர் அவனுக்கு என்ன தெரியல, ஊழியர் தூக்கி வந்துடுறான். அவ்வளவு பேக் வச்சிடறாரு. என்னத்த வச்சிடறாரு? பேக்க வச்சிடறாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கூட. அதுக்கு பேர் என்னது? கூட. என்ன கூடாது? எந்த கூடையை யார் தலைமையில கட்டினாரு? புரியல பாருங்க. சாப்பாட்டு கூடைய யார் தலைமையில கட்டினாரு? ஏசிய சீசன் தலைமையில கட்டினாரு. 12 கூடைய. என்ன தூக்கி வைக்கிறான் சாப்பாடு. அதை திறந்தீங்கன்னா அதுல எல்லாமே இருக்கும். அந்த கூடையில் என்ன இருக்கும்? கூட. அது பேர் பேக். அதுல எல்லாமே இருக்கும். சாப்பாடு போட்டு இருக்கும், தண்ணி போட்டு பாட்டில் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்படி ஊழியம் செய்யறவன் ஜெபம் பண்றானா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. என்னடா ஸ்தோத்திரிக்கிற? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது இருக்குது அந்த ஜெபத்துல? சரி, இவன் பேசுவான், செய்தி கொடுத்துக்கிறாங்க, மட்டும் 1 மணி நேரம் பேசுன்னு பார்த்தாக்கா முழுவதும் எங்களுக்கு ஓட தெரியாத மாரி, நாங்க சின்ன போத நடக்க வைக்கிற மாரி எங்க ஓட கத்து கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட வந்து அவரு பெருசா அவருக்கு போஸ்ட்ல போட்டு வருகிறார், செய்தி கொடுப்பார். முட்டா பசங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஏதோ ஒரு பணத்துக்காக, ஏதோ ஒரு புகழ் பெயருக்காக, முகஸ்துதிக்காக, பேர் புகழுக்காக இந்த ஊழியத்தை அடகு வச்சுட்டான் பல பேர். இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் திரும்ப சிலுவையில் அடிச்சுட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா வாழணும். இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும்? நம்ம எப்படி வாழணும்? இயேசு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? வெண்வஸ்திரம் தரித்து ஓநாய்கள் உன்னை தேடி வருமா? யார் வரா? யார் வருது வீட்டுக்கு? யார் தேடி வருது? ஓநாய். யாருக்கு பேர் வச்சாரு ஓநாய்னு? ஊழியக்காரனுக்கு. வெள்ளை வெள்ளை போட்டு வந்துருக்கான் பாரு. நம்ம ஆளுங்க வெள்ளை வெள்ளை போட்டு வர போறாங்க. உங்க வீட்டுக்கு வர்றாங்களா? வராங்களா இல்லையா? சத்தியத்தின்படி போறாங்க. எதுபடி போறாங்க? சத்தியத்தின்படி போறாங்க. எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வேத வசனத்தின்படி கர்த்தர் எங்களை இலவசமாய் இந்த ஆவியை, இந்த அபிஷேகத்தை, இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நாங்க போய் அந்த பரம்பரை என்ன பண்ண போறோம்?
ஜெபம் பண்றோம். இது சத்தியத்தின்படி. சும்மா ஒரு பைய தூக்கி தோல்ல மாட்டின்னு வீடு வீடா போய் நானும் ஜெபம் பண்ண வரேன் உள்ள போந்து போய் டீ காபி குடிச்சு சோறு தண்ணி துணிச்சு 50 பிடிங்கிட்டு போற ஊழியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனி. இந்த வேதத்தை நீ படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. திரும்ப சொல்றேன், இந்த பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கிறதுனாலே, கையில வச்சுக்கிறதுனாலே, பேக்கரை தூக்கி போட்டு சுமக்கிறதுனாலே உனக்கு பிரயோஜனம் இல்ல. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, இந்த வேதத்தை என்ன பண்ணா? வார்த்தை என்ன பண்ணா? பயன்படுத்தணும். என்ன பண்ண? வாயால அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்றோம். அல்லேலூயா. அத இயேசு சொன்னாரு. அவன் சொன்ன உடனே ஒரு விஷயம் நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். எழுதிருக்கிறத சொன்ன உடனே அவன் போகவே இல்லை. எப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரோ இவைகள் சொல்லி இருக்கிறது என்று அவன் சொன்ன உடனே பிசாசானவன் சோதனையில முடிச்சு அவரை விட்டு என்ன பண்ணான்? கையை தட்டி கத்துறமே. இப்ப உன் வாழ்க்கையில ஒரு சோதனை நடக்குது. அவே வாழ்க்கையில நடக்குது, சோதனை நடக்குது. செய்தி உனக்கு தெரியுதா வருது. கர்த்தர் ஆவியானவர் சம்பந்தம் இல்லாமல் எதையும் சேர்க்க மாட்டாரு. அவே வாழ்க்கையில இருக்குது உனக்கு ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஏதோ ஒன்று உன்னை சூழ்ந்திருக்குது. அவன் வெளியே வர முடியல, தப்பிக்க முடியல, தைரியமா இருக்க முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை தேடி உன்னை சூழ்ந்துருக்குது. அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆவியானவர் சொன்னார். இன்னைக்கு நேத்து சொன்னாரு. அது உனக்கு சொல்லிடுறேன். எந்த நிலைமையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும் ஆவியானவர் நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பார். கைது கட்டமை. அது எப்படியாவது சரி, நீ எங்க போனாலும், எங்க வந்தாலும், எங்க நின்னாலும், எப்படி இருந்தாலும் ஆவியானவர் யாரு கூட பேசுவாரு? உங்களுடைய பேசுவாரு, என் கூட பேசுவாரு. ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, சபையாருக்கு பல பேருக்கு பலவிதமான பிரச்சனை இருக்குது. எத்தனை பேர் பிரச்சனை? யாரு இது? அவன் கவனம், நல்ல பையன். யாருக்கு பிரச்சனை அதிகமா இருக்குது? அப்படி இல்லை, யாருக்கு பிரச்சனை இருக்குது சொல். இந்த மாதிரி இது தேவ சமூகம். ஒரு ஊழியக்காரர், ஒரு மனுஷனை பற்றி கூட வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது ஒரு மனுஷனை குறித்து ஒரு சாட்சி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு பெரிய ராஜாவை, அவரை மரித்த பிறகு அவரை அந்த பெட்டியில வச்சு தூக்கிட்டு போகும்போது அந்த பெட்டிக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அவர் சொன்னாரா, நான் செத்த பிறகு என் கையை ரெடி என்ன பண்ணிட, வெளியே விட்டுரு. ஏன் வெளியே விட சொன்னாரு? நான் எதையும் எப்படி வந்தாலும் அப்படி. ஆனா 1000 சொத்து 1000 இருக்குது என்கிட்ட. ஆனா நான் போகும்போது என்ன தெரியுமா, வரல ஒன்னே எடுத்து போல. அதனால அது ஜனங்க பார்க்கறதுக்கு என் கை என்ன பண்ண, 2 கையா வெளியே விட்டுரு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இங்க இயேசு என்ன பண்ணாரு? இப்படியா சிலுவையில் என்ன பண்ணாரு? சிலுவையில் என்ன பண்ணாரு இயேசு? இது என்னது? இது என்னது? சொல், இது என்னது? அவரு வெளியரங்கமா கோலமாக்கிட்டாரு. இது என்னது? படி வசந்த படி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி. எவ்வளவா? எவ்வளவா? இதுக்கு மேல என்ன பண்ண முடியுமா? இதுக்கு மேல என்ன பண்ண முடியுமா? இப்படி ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? அப்படி குறுகிடும். இப்படி ஆச்சுன்னா ஆயிடும், குறுகிடும். அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இப்படியே இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேல அன்பு கூர்ந்தாரு? சொல்ல, யார் மேல அன்பு கூர்ந்தாரு? யார் மேல அன்பு கூர்ந்தாரு? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தறி ஒரு கட்டமை. எதுக்கு இதெல்லாம் உனக்கு சொல்றேன்னா, இந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி. ஆமென். அதனாலதான் உன்னை விசுவாசத்துல கொண்டு வர. இப்போ நீ அப்படியே உட்கார கூடாது. இப்போ நீ கர்த்தருடைய ஆவியில வரணும். எதுல வரணும்? விசுவாசத்துக்குள்ள நீ வரணும். 2 போன வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி உனக்கு சொல்லிட்டேன். அதை திரும்ப கொண்டு வரணும். சபையில ஆவியில சொன்னாரு,
பல பேருக்கு சபையாருக்கு பல விதமான நெருக்கடி, பல விதமான பிரச்சனை இருக்குது. யாருக்கு இருக்குது பிரச்சனை? யாருக்கு இருக்குது? ஏசு கை இப்படி தூக்கிட்டாரு, அவருக்கு பிரச்சனை நீக்கிட்டாரு. யாருக்கு பிரச்சனை இருக்குது? அல்லேலூயா. அவர் சொன்னாரு, இந்த பிரச்சனையை பார்த்து நீ என்ன பண்ணாத, இந்த பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணாத, நீ இந்த கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ணாத, இல்ல இல்ல பயப்படாத. அவர் சொல்ற பயப்படாத. உனக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி, உனக்கு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணி, உனக்கு ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணி, உனக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணி, நாம் தான் உன் தேவை என்பதை நீ அறிந்து கொள்ளதான் உனக்கு இந்த பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப உனக்கு சொல்லுவேன், சம்பந்தம் இல்லாம நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு சொல்லுவேன், திரும்ப செய்தி பொறுத்து பண்ணி சொல்லுறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். நெருப்புல தூக்கி போடுகிற வரைக்கும் இயேசு பொறுமையா இருப்பாரு. ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீ ஆவியில வந்து இப்போ ஆவியில வந்துடணும். எரிகிற நெருப்புல உன்னை தூக்கி போடுகிற வரைக்கும், உன்னை கட்டி உன்னை சுத்தி உன்னை போடுற வரைக்கும், தூக்கி போடுற வரைக்கும் இயேசு எப்படி இருப்பாரு? சொல்லு, எப்படி இருப்பாரு? பிரச்சனை உண்மை தலைக்கு மேல வர வரைக்கும் இயேசு பொறுமையா இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதான் தைரியமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு. விழுந்தா விழுவதற்கு முன்னாடியே அங்க இருக்க சிங்கெல்லாம் அந்த உடல் என்ன பண்ணிடும்? சின்ன பண்ணமாக்கணும். விழுகிற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். ஏசு பொறுமையா இருப்பாரு. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. சிங்க கெடியில நீ போய் உன்னை தூக்கி போடுகிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்? நீ இல்ல, ஏசு எப்படி இருப்பாரு? பொறுமையா தான் இருப்பாரு. பாத்துக்கிட்டே இருப்பாரு. கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, மூக்கு இல்லையா, கூப்பு இல்லையா, பார்க்க கூடாது. செய்ய மாறாரு, வர மாறாரு, நடக்கலையே, கிடைக்கலையே சொல்லக்கூடாது. உன்னை தூக்கி போடுற வரைக்கும் ஏசு எப்படி இருப்பாரு? எதுக்கு சொல்ற? பொறுமையா இருப்பாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? ஆவியில உணர்ந்தா எல்லாம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆனா உணர்த்த சொல்றான். அவன் சொல்றான், இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் யாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். அதனால நீங்க தப்பிக்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன தூக்கி என்ன பண்ண? எல்லாம் கைது கட்ட போய் இது தனி கொஞ்சம் முடியும் ஓபன் பண்ணி. இந்த பிரச்சனை ஓயணும்னா நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும்ல. உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை மாறணும்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் மாறணும்னா, விசுவாசம் உன்னை விட்டு விலகணும்னா, ஆபத்து உன்னை விட்டு விலகணும்னா, கஷ்டம் உன்னை விட்டு விலகணும்னா, வேதனை உன்னை விட்டு மறையணும்னா, உனக்கு அற்புதம் நடக்கணும்னா ஒண்ணு செய்யணும். ஒண்ணு செய்யணும். உன்னை தூக்கி என்ன பண்ணா? உன்னை தூக்கி என்ன பண்ணா? எதை பண்ணா? எதை பண்ணா? எதில் போட்டாங்க? அவனை தூக்கி எதில் போட்டாங்க? யார்த்தி போட்டது? ஊழியக்காரனை தூக்கி கடல்ல போட்டாங்க. அவனுக்கு பேர் என்னது? யோனா. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா சொல்றது? உங்களுக்கு புரியுதா? உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை மாறினா, உன் குடும்பம் சும்மா அழகா அழகா போகணும்னா, உன் வாழ்க்கை சரியா இருக்குன்னா, நீ எதுவும் வந்து ஓடணும். எங்க வந்து ஓடணும்? சபையில வந்து ஓடணும். எங்க வந்து ஓடணும்? சபையில வந்து நீ விழுந்தாதான் படகு கப்பல் எப்படி போகும்? வாழ்க்கை எப்படி போகும்? அல்லேலூயா. நீ விடுகிற வரைக்கும் இயேசு பொறுமையா இருப்பாரு. எனக்கு இப்பவே நடக்கலையே, நடக்காது. ஏன்? உன் நம்பிக்கை அப்படி. எப்படி? இயேசு கிட்ட போனாக்கா பொறுமையா நடக்கும். செய்ய மாட்டாரு. அவருக்கு தெரியும், உனக்கு செஞ்சுட்ட நீ வர மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? செஞ்சு பார்த்துட்டாரு. இயேசு செஞ்சு பார்த்துட்டாரு. விடுதலையானவன், சுகத்தை பெற்றவன், அற்புதத்தை பெற்றவன் திரும்பி என்ன பண்ணல? வரல. வந்தாக்கா, இயேசு கிட்ட வந்தாக்கா என் வாழ்க்கையே மாறிடும். மாறும். பொறுமையா தான் மாறும். எப்படி மாறும்? பொறுமையா தான் மாறும். உன்னை தூக்கி போடுகிற வரைக்கும் இயேசு என்ன பண்ணுவாரு? பொறுமையா தான் இருப்பாரு. நல்லா திரும்ப என்ன புரிஞ்சுக்கணும். ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுற வரைக்கும், ஆபரேஷன் தியேட்டர்ல போற வரைக்கும் இயேசு பொறுமையா தான் இருப்பாரு. நான் சொல்றது புரியல உனக்கு? புரியுதா இல்லையா உனக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, உன்னை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, டாக்டர் உன்னை பார்ப்பாங்க. விஷயம் தெரிகிற வரைக்கும் இயேசு எப்படி இருப்பாரு? ஆமாவா இல்லையா?
அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் நீ ஆவியில வரணும், செய்திக்க போகணும் உனக்கு. ஆமென். அல்லேலூயா. நீ பட்ட கடன், நீ பட்ட அந்த வேதனை, அது பிரச்சனை அதிகமா எழும்பி உனக்கு போராட்டம் வெடிக்கும் போது, குடும்பத்துல பிரச்சனை வரும்போது, சத்துரு வந்து நெருக்கும் போது, அது வரைக்கும் ஏன் சொல்லிருப்பாரு? பொறுமைதான் இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அது வரைக்கும் பொறுமையா இருந்தவர் உன்னை தேடி வருவார். உன்னை தேடி நம்ம கண்டிப்பா வருவாரு. ஆமென். அல்லேலூயா. நெருப்புல தூக்கி போடுற வரைக்கும் இயேசு என்ன பண்ணாரு? பொறுமையா இருந்தாரு. விழுந்தவர்களை அவர் தூக்கி எடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரியணும் உனக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். செய்தி வரப்போ நானு விழுந்த உடனே நெருப்புல வீழ்ந்தாங்களா? இயேசு காப்பாத்தினாரா? 3 பேரை கட்டி தூக்கி நெருப்புல போட்டாங்க. நெருப்புல வீழ்ந்தாங்களா? அவங்க நெருப்புல என்ன பண்ணாங்க? விழுந்தாங்க. விழுந்தவர்கள் இயேசு என்ன பண்ணிட்டாரு? நீயும் விழுந்தினா போடுற வரைக்கும் பொறுமையா இருப்பாரு. விழுகிற வரைக்கும் பொறுமையா இருப்பாரு. விழ போன உன்னை கத்து என்ன பண்ணிடுவாரு? எதுவுமே நம்புற, எதுவுமே தூக்கி இருப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்க கதியில தூக்கி போட்டாங்க. போடுற வரைக்கும் பொறுமையா இருந்தாரு. ஆனா அங்க என்ன இருக்குது? அது கெபியில் என்ன இருக்குது? சிங்கம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி உன்னை காப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொன்னா தூக்கி என்ன கடல்ல போட்டுருங்க, எனக்கு வெண்டவன் ஆகட்டும். நீங்க போச்சீங்க சொன்னா தூக்கி போட்ட உடனே, போடுற வரைக்கும் சொல்றதுக்கு அமைதி இருந்தவர் தூக்கி போட்ட உடனே அவனை காப்பாற்ற ஒரு மீனை எழுப்பினார். கைதிருக்கிறமாக இப்படி நீ எதுல வீழ்த்தி போனாயோ, எதிர மாட்டிக்கொண்டு இருக்கிறாயோ, எதிர சிக்கி போயிருக்கிறாயோ, எந்த வேதனை அனுபவிக்கிறாயோ, எந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ, இதை அனுபவிக்கிற வரைக்கும், இதை சந்திக்கிற வரைக்கும் இயேசு பொறுமையா இருப்பாரு. அது எப்போ உன்னை மேற்கொள்ளுதோ அப்ப உன்னை தேடி வந்து உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே வசனம் சங்கீதம் 18:6க்கு திரும்ப போவோம். நாம எடுத்து வாசி 18:6. எனக்கு உண்டான நெருக்கம். ஆமென். யாருக்கு உண்டான நெருக்கம்? யாருக்கு உண்டான நெருக்கம்? எனக்கு ஒரு நெருக்கம். அது உனக்கு பணம் நெருக்கடின்ற நெருக்கமா இருக்கலாம், அல்லது வியாதி என்கிற நெருக்கமா இருக்கலாம், இல்ல குடும்ப சூழ்நிலை என்கிற நெருக்கமா இருக்கலாம், வாழ்க்கை சரியில்ல ஒரு நெருக்கமா இருக்கலாம், புருஷன் சரியில்லை நெருக்கமா இருக்கலாம், மனைவி சரியில்லை நெருக்கமா இருக்கலாம், கடன் பாரம் நெருக்கமா இருக்கலாம், வியாதி நெருக்கமா இருக்கலாம், பயம் நெருக்கமா இருக்கலாம், பிரச்சனை எந்த நெருக்கமும் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு சரியா அமைச்சிட்டா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கா? நல்லா கவனி. சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கா? நல்ல புருஷன் ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சிட்டா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நல்ல புருஷனை பைபிள் சொல்ல, நல்ல புருஷனை சொல்ல, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. நான் எதுக்கு புருஷனை கூட்ட போனேன்னா, உன்னை விட்டுறேன். யாரை விட்டுறேன்? உன்னை விட்டுறேன். நல்ல புருஷன் ஒரு குடும்பத்தில் இருந்துட்டா அந்த குடும்பம் சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அம்மாவே இல்லையா? அல்லேலூயா. எப்படியா இருந்தாலும் என் வீட்டுக்கார சம்பாதிச்சு வந்து கொடுத்துருவாரு. ஆமாவா இல்லையா? டக்கு டக்குன்னு பேசு. நல்ல புருஷன். எந்த புருஷன்? நல்ல புருஷன். புருஷன் எப்படி இருக்குன்னா நல்ல புருஷனா இருக்கணும். புருஷனை பார்த்து பொண்டாட்டி என்ன பண்ணக்கூடாது? பயந்து ஓடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியல உனக்கு? புரியுதா இல்லையா? நல்ல புருஷன் ஒரு 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 பொண்ணுக்கு அமைஞ்சிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கான்? அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணுவான்? கூட்டு போவான். வேற கேட்கிற சாப்பாடுல என்ன பண்ணுவான்? வாங்கி கொடுப்பான். இப்படி உனக்கு அமைஞ்சிட்டா, ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டா அந்த கணவனுக்கு பேர் என்னது? நல்ல கணவன். அல்லேலூயா. அல்லேலூயா.
நீ ஒரு புருஷன்கிட்ட வந்துக்கிற. ஆமென். நீ ஒரு புருஷன்கிட்ட வந்திருக்க, நாம ஒரு புருஷன்கிட்ட வந்திருக்கிறோம், நாம ஒரு கணவன் கிட்ட வந்திருக்கிறோம். அந்த கணவன் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புருஷன் கூட கொஞ்ச நேரம் உன் மேல கோவப்படுவான், உங்ககிட்ட சண்டை போடுவான், உங்ககிட்ட கோச்சிங் போவான், நீ கேட்கறத வாங்கி தர மாட்டான். ஆனா இந்த புருஷன், இந்த கணவன், இந்த மாணவன் உனக்கு என்ன தேவை, எப்ப தேவை, உனக்கு என்ன நடக்கணும், எப்ப நடக்கணும், எப்படி எல்லாம் உன்னை பார்த்து 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 நடத்துவாரு. அல்லேலூயா. அப்ப நல்ல புருஷன் யாரு? நல்ல புருஷன் யாரு? அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரெல்லாம் பார்த்து சொல்லு, உன்னை விட நல்ல புருஷன் அவர், உன்னை விட நல்லவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எதிர்பார்த்த மாதிரி புருஷனோ மனைவியோ வாய்க்கலாம் இல்ல, அது ஒண்ணு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையல, எதிர்பார்த்த மாதிரி குடும்பம் அமையல, எதிர்பார்த்த மாதிரி வருமானம் கிடைக்கல, எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தில் நிம்மதி இல்ல, இது ஒண்ணு இருக்கும் பல பேருக்கு. அல்லேலூயா. தினந்தின போராட்டம், தினந்தின பிரச்சனை, தினந்தின பயம், இப்படி ஒரு போராட்டம் சில பேர் வாழ்க்கையில இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பல நெருக்கடி இருக்குது வாழ்க்கையில, பல நெருக்கடி இருக்குது. சுகம் இல்ல, அது ஒரு நெருக்கம். நிம்மதி இல்ல, நெருக்கம். வருமானம் இல்ல, நெருக்கம். தொழில் இல்ல, நெருக்கம். வேலை வாய்ப்பு இல்ல, நெருக்கம். திருமணம் நடக்கல, இது ஒரு நெருக்கம். குழந்தை கிடைக்கல, இது ஒரு நெருக்கம். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த நெருக்கத்தில் இருக்கிற? இல்லப்பா, நீ எந்த நெருக்கத்தில் இருக்கிற? உனக்கு ஒரு நெருக்கம் இருக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப இந்த கேள்வி இல்ல, நெருக்கம் இல்லாதவர்கள், பிரச்சனை இல்லாதவர்கள் கைகளை தூக்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? உனக்கு நெருக்கத்துக்கு இல்லையா? என்ன நெருக்கம்னு எழுதினாங்க. அவன் என்ன எழுதுறான்? அவன் எப்படி எழுதுறது? எனக்கு உண்டான நெருக்கம். அது என்ன நெருக்கம் பாரு, உனக்கு என்ன பிரச்சனை பாரு. ஆவியானவர் நடுவில் வரப்போறாரு. நீங்க அவன் ஆவியானவர் நடுவில் வரப்போறாரு. எந்த பிரச்சனை இருக்கிறியோ, எந்த சூழ்நிலை மாட்டி இருக்கிறியோ, எந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ, எந்த பயத்தில் இருக்கிறியோ, எது உன பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோ, அந்த பயத்தை, அந்த பிரச்சனையை, அந்த கஷ்டத்தை நீங்க கத்த நடுவில் அவர் நீக்க போடுவார். நீங்க பிள்ளைகளை கொடுத்த நெருக்கம், பிள்ளைகள் சரியா வளரல, அது ஒரு நெருக்கம். வேத சொல்லுவோம், பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கான பிள்ளைகள் எதிர்பார்த்த மாதிரி அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அம்மா சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியில, பிள்ளைகளை இஷ்டமா வருது, இது ஒரு நெருக்கம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என் கணவன் சரியில்லை ஆண்டவரே, என் மனைவி சரியில்லை ஆண்டவரே, என் வாழ்க்கை சரியில்லை ஆண்டவரே, எனக்கு வருமானம் சரியில்லை ஆண்டவரே. இது இன்னும் கூட மேல போனா இன்னும் வாடகை வீட்டுல இருக்கு, அது ஒரு நெருக்கம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் வாடகை வீட்டுல இருக்கிற? கை தூக்கு பாப்பா. எத்தனை பேர் வாடகை வீட்டுல இருக்கிற? எத்தனை பேர் சொல்ல? நல்ல கை, நல்ல கை. எத்தனை பேர் வாடகை வீட்டுல? நல்ல கை தூக்கு. வாடகை வீட்டு எத்தனை பேர் இருக்கிற? சொல்ல, வாடகை வீட்டில் இருக்கிற என்னை சொல்ல. வாடகை வீட்டில் இருக்கிற என்னை என் ஆண்டவர் சொந்த வீட்டில் கொண்டு போய் வைப்பார். நல்ல கை தூக்கு. சொந்த, நீ அப்ப விசுவாசிக்கிறதா நடக்கும். சொந்த வீட்டில் வைப்பார். அது ஒரு நெருக்கம் இருக்கு. வாடகை கொடுக்க முடியாத நெருக்கம். 5ஆம் தேதி வந்துருவா, 4ஆம் தேதி வந்துருவா, எங்க போறது வாடகை, உங்களுக்கு நெருக்கம். அந்த நெருக்கத்துல இருந்துதான் யாரை பார்க்க வந்திருக்கிற? யாரை பார்க்க வந்திருக்கிற? கர்த்தரை பார்க்க வந்திருக்கிற. அல்லேலூயா. அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? கண்டிப்பா உங்களுக்கு செய்வார். யாருக்கு செய்வாரு? யாருக்கு செய்வாரு? சொல்லு ஆண்டவரே, சொல்லு ஆண்டவரே, எனக்கு செய்யாம, எனக்கு அற்புதம் செய்யாம நீங்க யாருக்கு செய்ய முடியும்? ஆமென், அல்லேலூயா. இப்ப எடுத்து ஒரு வசனம் படி, எடுத்து வாசி. டேக்கர் வாசி. 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படி. தேவனே, நீர் யார் தேவன்? அவரே யாருடைய தேவன்? அவரே யாருடைய தேவன்? யாருடைய தேவன்? அந்த தேவன் யார் தேவன்? அல்லேலூயா. வார்த்தை தான் கிரியை செய்யும். வார்த்தை தான் கிரியை செய்யும். ஆவியான சொன்னதை அவர் செய்யணும். உனக்குள்ள விசுவாசம் வரணும். சும்மா சபைக்கு வந்துட்டு சும்மா 4 வார்த்தை கேட்டு போக கூடாது. அவே உன் சத்தம் கேட்கணும். உனக்கு அற்புதம் கர்த்தர் செய்யணும். எது கூட செய்வாரு? எது கூட செய்வாரு?
வார்த்தையில தான் உங்களுக்கு விடுதலை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்ற தேவனே நீ என்னுடைய தேவன். அவர் என்னுடைய தேவன் தான். நான் தான் ஆராதிக்கிறேன், நான் தான் ஜெபம் பண்றேன், என் சத்தத்தை அவர் கேட்கிறவர் என் தேவன் தான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அதிகாரமே ரைட், எல்லாம் பண்ற சரி, எல்லாம் பண்றேன். ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த மேல இருக்கிற வசந்த பண்ணபடி தேவனே நீ என்னுடைய தேவன். யார் தேவன்? அவரு யாருடைய தேவன்? பின்னாடி யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். அதிகாரமே உன்னை என்ன பண்றேன்? நான் தேடுறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் உன்னை தேடி வரேன், சபைக்கு வரேன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரேன், எல்லாத்திலும் கலந்துறேன், நான் உன்னை தேடுறேன், ரைட், எல்லாம் கேட்டு. ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்குது? என் வாழ்க்கை இருக்குது, என் வாழ்க்கை பிரச்சனை இருக்குது. அது உனக்கு தெரியுதா? ஆண்டவரே நான் பண்ற வேதனை உனக்கு தெரியுதா? என் கஷ்டம் உனக்கு புரியுதா? அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னா படிங்க, வறண்டு போச்சு. எப்படி இருக்குது வாழ்க்கை? எப்படி இருக்குது வாழ்க்கை? எப்படி இருக்குது? வறண்டு போச்சு. வறண்டு போச்சு என்ன அர்த்தம்? காஞ்சி போச்சு, ஒண்ணுமே இல்லைங்க. ஆமென். எதிர்ப்பு வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலும் மீதி எதுவுமே இல்லை கையில். அல்லேலூயா. ஓடி ஓடி உழைக்கிறோம், லீவு போடாம கஷ்டப்படுறோம், என்னென்னமோ பண்றோம். அல்லேலூயா. ஆனா என்ன இருக்குது கையில? அவன் சொன்னான், பெட்டிக்குள்ள என்ன வச்சுட்டு என் ரெண்டு கையில பண்ணிட வெளியே விட்டு. நான் போகும்போது எதையும் என்ன பண்ணல? வேத சொல்லு, நான் வரும்போது எதையும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது எதையும் கொண்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை எப்படி இருக்குது? வறண்டு போச்சு வாழ்க்கை. எதுவும் சொல்ற ஆண்டவரே வாழ்க்கை எப்படி இருக்குது? வறண்டதும் விடாய்த்ததும், வெள்ளனே இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? விடாய்த்தது என்ன அர்த்தம்? சத்தே இல்லை, தாங்கக்கூடிய வெள்ளனே இல்லை எனக்கு. நான் படுற வேதனை, நான் படுற துன்பம், என் வாழ்க்கையில பிரச்சனை, எனக்கு உண்டான நெருக்கம், என் துன்பம் எனக்கு நிக்க கூட என்ன இல்லை, பலன் இல்லை. விடாய்த்து விடாய்த்து போயிட்டு தண்ணீர் அற்றதுமான என்ன இல்லை, கொஞ்சம் கூட என்ன இல்லை. ரொம்ப வேதனையா இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. எப்படி இருக்கிறான்? ரொம்ப வேதனையா இருக்கிறான். வாழ்க்கை வறண்டு போச்சு, நிக்க பலன் இல்லை, ரொம்ப வேதனையா இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா அவர் என்னுடைய தேவன் தான், அவர் நான் தேடுறதான். ஆனா என் வாழ்க்கை எப்படி ಇದೆ? வறட்சி, பலன் இல்லை, ரொம்ப துயர வேதனை. இப்படி இருக்கிற உன்னை கர்த்தர் பார்க்கிறாரு. ஒரு வார்த்தையை சொல்றாரு உனக்கு. ஏன் அப்படின்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு இதை படிச்சுட்டு நம்ம செய்தி முடிக்க போறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 27 இந்த 3 வசனம் படிங்க. 25, 26, 27. மார்க் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக என்ன உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கையை தட்டி கத்த முயற்சி. இந்த வார்த்தை ஒரு விடுதலையா இருக்கு. இந்த வார்த்தை ஒரு விடுதலை சரணி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு திரும்ப சொல்றேன், தேவனே நீர் என்னுடைய தேவன். ஆமென். அதிகாரமாக தேடுறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல உங்க தேடி வரேன். ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்குது? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அச்சதுமான என் ஆத்மா உண்மை எப்படி இருக்குது? தாகமா இருக்கிற, ஒண்ணுமே இல்ல, வளர்ச்சி இல்ல, எதிர்பார்த்த வாழ்க்கையில நம்புற விஷயம் நடக்கல, என்னென்னமோ பண்ணி பார்க்கல, மேல வர முடியல. எனக்கு ஒரு நெருக்கம், எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு வேதனை. ஆமென். அல்லேலூயா. இப்படி வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இத மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல படிங்க. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எதை அணிந்து கொள்வோம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாத. என்ன பண்ணாத? பக்கத்துல சொல்லு, சகோதரியே சகோதரனே கவலைப்படாத. என்ன கை வச்சிருக்கிற? என்ன சிரிக்கிற? சொல்லு சொல்லு, பக்கத்துல சொல்லு, சகோதரியே கவலைப்படாத.
சும்மா இதுக்கு கதை இதுக்கு கூட்டம் நடக்குது, கதை கேட்டு போறதுக்கு அப்படி பார்த்துருக்கிறதுக்கு கூட்டம் நடக்குது, வேஷம் கட்டி கூட்டம் ஆடிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை தேவனுடைய மகிமையில நிரம்பியிருக்கிற இடம். ஆமென், அல்லேலூயா. வார்த்தை ஒன்று சுயமாய் வராதுங்க. ஆவியான ஒருத்தருக்கு வெளிப்படுத்தல பேச முடியாது, சும்மா கதையா பேசிக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் எரிச்சல் உள்ள தேவன். எப்படிப்பட்டவரே? வார்த்தைக்கு விரோதமாய் நின்னா, வார்த்தைக்கு விரோதமாய் ஆவி எழுப்பினா அவர் எரிச்சல் உள்ள தேவனாம் ஆயிடுவாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நெருக்கத்துல இருக்கிற உனக்கு விடுதலையை தரதான் ஆவியானவர் கூட பேசுகிறாரு. அல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படி இருக்குது? என் வாழ்க்கை சரியா போயிடும் உனக்கு. நீ நம்புற வரைக்கும் ஆவியானவர் விட மாட்டாரு. இன்னைக்கு விடுதலை தான் போவேன், எதுவுமே சொல்ல விடுதலை போவேன். இன்னைக்கு நான் விடுதலை ஆகிதான் போவேன், எதுவுமே சொல்றது. அல்லேலூயா. வாழ்க்கை எப்படி இருக்குது? எனக்கு வாழ்க்கை மறைச்சுதான், நிக்க பலனில்லதான், தாகமா இருக்கிறதா. ஆனா ஆண்டவரே, நான் உங்களை தேடிதான் வந்திருக்கிறேன். யார தேடி வந்திருக்கிறேன்? யார தேடி வந்திருக்கிறேன்? அரே, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி கிடந்த என்னையே வாழ வைத்திட, வாடி கிடந்த என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. சொல்லு. வாடி கிடந்த என்னையே வாழ வைத்திட, வாடி கிடந்த என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. வாழ்க்கை எப்படி இருக்குது? வனாந்தரம், நிக்க பலன் இல்ல, தாகமா இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே உம்மை தேடி வந்துட்டேன். எங்க வந்திருக்கிறேன்? வேறு தேவனே, நீ என் தேவன், நான் உண்மையை தேடி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேடி வந்திருக்க நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு தான் கர்த்தர் வார்த்தை அனுப்புறாரு. யாருக்கு வார்த்தை அனுப்புறாரு? யாருக்கு வார்த்தை அனுப்புறாரு? எத்தனை பேர் நெருக்கத்தில் வந்திருக்கு, எத்தனை பேர் பிரச்சனை வந்திருக்கு, எத்தனை பேர் பயத்தில் வந்திருக்கு. உன் நம்பிக்கையில எப்படி வந்திருக்கிறியோ அந்த நம்பிக்கைக்கு உண்டான விடுதலை கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம். எப்படி சாப்பிடுவேன், எப்படி பிழைப்பாண்டவரே? வருமானம் இல்ல, எனக்கு சோறு போட யாரும் இல்ல. பாப்பமா சொல்றாங்க, யாரும் சோறு போட மாட்டாங்க, யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் உயிரோட வச்சுக்கிறாரு இல்லையா? உயிரோட வச்சுக்கிறாரு இல்லையா? எப்படி ஆகாரம் வருதா இல்லையா? சுகத்தை கொடுக்கிறாரு இல்லையா? ஆமாவே இல்லையா? எத்தனை பேர் பாப்பம்மா பாத்துக்கிறீங்க? பாத்தீங்களா இல்லையா? பாப்பம்மா உட்காந்துக்குதா இல்லையா? அது 1000 முறை சொல்லலாம், ஐயா சோறியே போட மாட்டாங்க, தண்ணியே கொடுக்க மாட்டாயா. யார் கொடுக்கிறாங்க இல்லையோ, கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறார், கர்த்தர் போஷிக்கிறார், கர்த்தர் உயிரை வச்சுக்கிறாரு. அதுதான் நடக்க முடியல கூட ஆட்டோ பிடிச்சு என்ன பண்றது? ஆமா, காலையில யாருக்கிட்ட 20 ரூபாய் கொடுத்து விட்டு அவன் தூக்கி ஓட்டிக்கிறான். ஆமென். அங்க ரோட்ல உட்காந்து 20 ரூபாய் கொடுத்தாயா, தூக்கி ஓட்டேன். வந்துச்சா இல்லையா? 20 ரூபாய் வந்துச்சா? வரல. வந்துச்சா இல்லையா? 20 ரூபாய் வரல, தூக்கி ஓட்டான். பாவமா உட்காந்து. அல்லேலூயா. ஆனா காலையிலேயே வந்துருது தாகமா சபைக்கு. யார் பாக்குறாரு? நீ புரிஞ்சுக்க. முதல்ல நடக்க முடியலன்னா கூட கொம்ப ஓடிக்கிற தட்டி தடுமாறி எங்க வருது? வருது பாரு, விசுவாசம் வருது பாரு, கர்த்தரை தேடி வருது பாரு. அவன வாழ்க்கை என்ன இருக்குது? வாழ்க்கை நெருக்கம்தான், வாழ்க்கை வனாந்திரம், வாழ்க்கை பிரச்சனை தான். ஆனா யார் தேடி வராங்க? தேடி வந்துட்டு இல்ல, உனக்குதான் கர்த்தர் வார்த்தை அனுப்புறாரு. யாருக்கு வார்த்தை அனுப்புறாரு? உனக்கு வார்த்தை அனுப்புறாரு. என்ன வார்த்தைன்னா, என்னத்தை சாப்பிடுவோம், எப்படி சாப்பிட முடியும், எங்கிருந்து வருது, யாரு தரலையே, எப்படி உயிர் வருது? அவர் சொல்றாரு, என்னத்தை உண்போம் என்றும் என்னத்தை குடிப்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காகவும். நல்ல துணியே எனக்கு இல்லையே போட்டுக்க, நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையே அப்படின்னு நினைக்காருங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நல்ல ஆடையை தருவார். விசுவாசிக்கிறியா? கர்த்தர் உனக்கு நல்ல தருவார், தர மாட்டாரா? தருவார், தர மாட்டாரா? ஆமென். அவர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும். அப்ப வேற சொல்லு, கைக்கு சொல்லு, எல்லாவற்றையும் என் ஆண்டவர் எனக்கு சம்பூர்ணமாய் தருவார். சொல்லு, என் ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமாய் எல்லாவற்றையும் தருவார்.
என்னை போஷிப்பார், என்னை அலங்கரிப்பார். அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் அது விசேஷத்தது அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை அது பாரு, அது ஒண்ணும் விதைக்கல, அது போய் எங்க அறுக்கல, களஞ்சியத்துல கொண்டு வரவே இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா அவர் பிழைப்பூட்டுகிறாரே, அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷத்தை கைதிருக்கிற. அல்லேலூயா. நான் யாருப்பா? நான் யாரு சொல்? நான் யாரு? நான் விசேஷமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீ யாரு? அப்ப உன்ன இருக்க மார்மம் வராதா? பிரச்சனை மார்மம் வராதா? நீ ஏன் கவலைப்படுற? எது போய் கவலையோடு இருக்கிற? எது போய் கவலையோடு இருக்கிற? என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, என் வாழ்க்கை எப்படி போகுமோ, எனக்கு இது வருமோ, எனக்கு இது நடக்குமோ, எது போய் பார்த்துருக்கிற? இப்படி தானா உனக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறியா? தானா உனக்கு அற்புதம் நடக்கும். காத்து, பொறுமையாரு, நம்பு, விசுவாசி. கர்த்தருடைய ஆவி வல்லமை உன்னை இறங்கும். ஆமாவா இல்லையா? நடக்குமா நடக்காதா? ஆமென். எப்படிலாம் நடக்கும், எப்படிலாம் வருதுன்னு பார்க்கக்கூடாது. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, சடிதியாய் வருவே, தீவிரமாய் வருவே. ஆமென். உனக்கு அற்புதம் தானா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அவைகளை பார்க்கிலும் நீ என்ன யாரு? விசேஷித்த விதமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. 34 வசனத்தோடு நம்ம படிப்போம். 34. ஆகையால் நாளைக்காக நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. நாளைக்கு என்ன நடக்கணும் கவலைப்படாத. நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதி பாடுகள் கைதிருக்க. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்ட. இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு என்ன பண்ணுவாரு? நாளைக்கு ஆசீர்வதிப்பாரு. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாரு? என்ன ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு கறி கொடுத்தாரு, நாளைக்கு என்ன கொடுப்பாரு? மீன் கொடுப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. எப்படி விசுவாசிக்கணும்? இன்னைக்கு கறி, நாளைக்கு அடுத்த நாள் வேற மாதிரியே கொடுப்பாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை, நாளைக்கு என்ன ஆகாது? இன்னைக்கு பிரச்சனை, நாளைக்கு நான் சொல்றது புரியல. நீ என்ன சொல்றியா நாளைக்கு போதிப்பா. இன்னைக்கு பிரச்சனை எதுவும் சொல்ற. இன்னைக்கு பிரச்சனை, நாளைக்கு எதுவும் சொல்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண வார்த்தை இல்ல. நீ எப்படி சொல்ற எனக்கு தெரியல. எனக்கு நான் சொல்ற ஆகிய வந்து இன்னைக்கு நெருக்கம், இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு கஷ்டம், இன்னைக்கு உபத்திரவம், இன்னைக்கு வேதனை, இன்னைக்கு துன்பம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார்? நாளைக்கு எதுவும் சொல்ற மாறினா, எதுவும் சொல்ல மாறும். அல்லேலூயா. எதுவும் சொல்ல மாறும். அல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. தலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை கழிப்பாக காற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை கழிப்பாக காற்றினீரையா. கழிப்பாக காற்றினீரையா. கையெழுதி எங்களை கழிப்பாக காற்றினீரையா. மலைவரமாய் இருந்த எங்களை சோலைவரமாய் மாற்றினீரையா. மலைவரமாய் இருந்த எங்களை சோலைவரமாய் மாற்றினீரையா. கடலிலே போகிருந்தோரே, கடலில் இல்லாம காட்சி விட்டீரே. அதே கடலிலே போகிருந்தோரே, என்னை கடலெல்லாம் காட்சி விட்டீரே. கடலெல்லாம் காட்சி விட்டீரே. யாரே? கடலெல்லாம் காட்சி விட்டீரே. மலைவரமாய் இருந்த எங்களை
மாறும். ஆமென். எழுந்து நிற்க முடியாத வாழ்க்கை மாறும். வறட்சியா இருக்கிற, தாகமா இருக்கிற உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன். கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து பாடி. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 18 23 வரைக்கும் ஒரு டெகட நம்ம விளக்க சொல்ல வசனத்தை மட்டும் படிச்சு முடிக்க போறோம். எடுத்து வாசி. 11ஆம் அதிகாரம் என்னாகமம். இந்த செய்தி நிறைவா முடிக்கிறதுனால தான் நல்லா போய் 18 அது 11ஆம் அதிகாரம் 18 வசனம் வந்து நீ ஜனங்களை நோக்கி படிப்படி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்க. நாளைக்கு நான் சொல்ல திரும்ப வரேன். இன்னைக்கு எதுக்கு சொல்றேன்? எனக்கு இன்னைக்கு பிரச்சனை எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு நெருக்கம், இன்னைக்கு வேதனை, இன்னைக்கு போராட்டம், இன்னைக்கு வியாதி, இன்னைக்கு பலவீனம், இன்னைக்கு பயம், இன்னைக்கு கடன். கத்த சொல்றாரு ஜனங்களை நோக்கி இன்னைக்கு உங்களை என்ன பண்ணிக்க? பரிசுத்தப்படுத்திக்கொள். நீங்கள் என்னத்தை சாப்பிட போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு கறி, நாளைக்கு மீன். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு மீன், நாளைக்கு கறி. நல்லா புரிஞ்சுக்கணும். கத்த சொல்றாரு ஜனங்களை நோக்கி சொல்லு, இன்னைக்கு உங்களை என்ன பண்ணிக்க? ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு. கத்த சொல்றாரு நாளைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். அப்படியே போங்க. யார் என்றும் மைக்கேல் பிரச்சனை நல்லா இருக்கும். எங்களுக்கு இறைச்சி, எங்களுக்கு அற்புதம் செய்து யாரு? எங்களுக்கு உதவி செய்வது யாரு? என் கடனை மாற்றத்துக்கு எப்படி? என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க எப்படி? என் வியாதி எப்படி சுகமாகும்? என் வாழ்க்கையில எப்படி அற்புதம் நடக்கும் என்று நம்ம எதிர்பார்த்திருக்காரு. உனக்கு தானா நடக்கும். அல்லேலூயா. படிக்க வசந்த படிக்க முடிப்போம். இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார்? எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். கைத்திருக்க சொல்லுங்க. கைத்திருக்க உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுவோம். யார் வாழ்க்கை மாறும்? யார் வாழ்க்கை மாறும்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நீங்க சாப்பிடும்படி உங்களுக்கு இறைச்சியை தருவார். நீங்கள் ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுவீர்கள். கைத்தே ஒரு நாள் 2 நாள் இல்ல. கர்த்தர் உங்களை அழைக்கிற வரைக்கும் உங்களை அற்புதம் செய்ய இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. நீங்க சாப்பிடுவீங்க. அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தவிட்டி போகும்படி மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். அதற்கு மோசே இன்னொரு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம். இவ்வளவு பேரு என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ நெருக்கடி, எவ்வளவு ஆட்கள் ஒரு மாதம் முழுவதும் நீங்க கொடுத்தா கூட புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று முடியுமா? உங்களால வாழ்க்கை மாறுமா? அல்லேலூயா. கேள்வி என்னது? வாழ்க்கை அற்புதம் நடக்குமா? கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யுமா? இந்த ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா? கண்டிப்பா என் வாழ்க்கை மாற்றுவாரா? எனக்கு இந்த நெருக்கம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது, இன்னும் வாழ்க்கை நிம்மதி இல்லையே, நான் சந்தோஷம் இல்லையே, என் வாழ்க்கை சரியா அமையலையே, என் புருஷன் சரியில்லையே, என் மனைவி சரியில்லையே, என் புள்ள சரியில்லையே, வருமானம் இல்லையே, வேலை இல்லையே, என் குடும்பத்து நிம்மதி இல்லையே, வாடகை வீட்டுல இருக்குன்னு இப்படி எல்லாம் பண்ற கர்த்தர் இதுல கூட அற்புதம் செய்வாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் எவ்வளவு செஞ்சாலும் அவர்களுக்கு போதுமா? முடியுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தா கொடுத்தாலும் அவர்களுக்கு போதுமா என்று என்றார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவருக்கு அவர் எப்படியான முடியுமா செய்வார் ஆண்டவர். அதுக்கு கர்த்தர் சொல்றாரு மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை சொல்லு. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ கை திறக்கிறது. சொல்லு கர்த்தாவே, சொல்லு ஆண்டவரே, தேவரே
ஆமென். ஹalleluya. சொல்றாரு மோசேக்கு சொல்றாரு, என் கரம் குறுகி குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கேட்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அப்பனா கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நெருக்க மாறாதா? அப்ப சொல்லி, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவன் நோக்கி அபயமிட்டு அவர் தம்முடைய பரிசுத்த சன்னதியிலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹalleluya. ஆமென். பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்ல, வாழ்வோம் என்ற நம்பிக்கை இல்ல. ஆமென். ஆனாலும் என்னை பிழைக்க வைத்தார், ஆனாலும் என்னை வாழ வைத்தார், ஆனாலும் என்னை தப்பிக்க வைத்தார். உன்னை தூக்கி போடுற வரைக்கும் கர்த்தர் பொறுமையா தான் இருப்பது. தூக்கி போட்டாதான், பிரச்சனை மேல வந்தாதான் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். ஹalleluya. இப்ப பிரச்சனை மாறுது. கர்த்தருடைய கை கிரியை செய்து அவர்கள் விரும்பினதை கர்த்தர் செய்தார். ஹalleluya. உன் விருப்பத்தை யார் நிறைவேற்றுவாரு? நிறைவேற்ற மாட்டாரா? ஆமென். யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாரு? ஆமென். திரும்ப சொல்றேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையணுமோ, உன் குடும்ப வாழ்க்கை எப்படி மாறணுமோ, அது ஆசீர்வாதிக்கப்படணுமோ, அது சமாதானமா இருக்கணுமோ, அது மகிமையா இருக்கணுமோ, அது பாதுகாப்பா இருக்கணுமோ, அது ரட்சிக்கப்படணுமோ, அது கர்த்தருடைய கருத்துல இருக்கணுமோ, எதை விசுவாசிக்கிறாயோ, எதை நம்புகிறாயோ அதை உனக்கு செய்ய அவர் வல்லமை இருக்கிறார். எனக்கு வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கரம் அது குறுகி இருக்கிறதோ. அப்புறம் அவர் கை யார் மேலகுது? அவர் கை யார் மேலகுது? என் மேல, என் குடும்பத்து மேல. யாரையும் என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதான் வேதம் சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். அவர் உங்களை நடத்துவார். இப்ப ஒரு வார்த்தையை சொல்லி முடிப்போம். நான் என்னுடைய சத்தம் அல்ல, நான் என்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் இப்போது சொல்லு, இப்போது விடுதலையானே. சொல்லு, நான் என்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து இப்போது நான் விடுதலையானே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். டைம் ஆயிடுச்சு. அது காணிக்க நேரம்.